இதில் வச்சதுக்கப்புறம் தூக்கியெல்லாம் வைக்க முடியாது. அதனால எந்த இடத்துல மிக்ஸ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. இதில் வந்து நான் கொத்தவரங்காய் விதை போடுறேன். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நான் அரிசி கோழி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு க்ரோபேக் அந்த ஷேப்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்படியே கூட நம்ம மண் போட்டு வைக்கலாம். எதுக்கு வேலை மெனக்கடணும்? மாடி தோட்டம் ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதையும் கொஞ்சம் அழகாக பண்ணி வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். ரெண்டாவது அப்படி அகலமாக பண்ணும்போது கீரையெல்லாம் விதைச்சோம்னா சூப்பராக வளரும். இது இப்படியே வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் மடிஞ்சு ஒரு மாதிரி அந்த ஷேப் இல்லாமல் சில டைம் வந்து அந்த விதைகள் வளராமல் கூட போயிடுது. அதனால் இதை வச்சு நம்ம க்ரோ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இந்த நூலை வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நூல் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இதெல்லாம் மடிப்பெல்லாம் அப்படி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உள்ளே இழுத்து இதை மடிச்சுக்குங்க. இந்த சுருக்கம் இது எல்லாமே எடுத்து நல்லா வந்து சரி சமமாக கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி ரெண்டுமே இப்படி சரி சமமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரவுண்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் வெளியில் அப்படியே இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டு ஏதாவது பெருசாக வந்து ஒரு அளவு வச்சுக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு மேலே, ஏன்னா அப்படியே நம்ம தைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். பெரிய தட்டாக இருந்தால் பெரிய தட்டே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வரேன். இந்த பக்கம் வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ரெண்டாவது தடுக்காது, நம்ம மண்ணெல்லாம் போடும்போது தடுக்காது. அதனால் இப்போ இந்த பக்கத்தில் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரோல் வந்து 10 ரூபாயும் கிடைக்குது, 15 ரூபாயும் கிடைக்குது, 20 ரூபாயும் கிடைக்குது. அது வந்து இந்த திக்னஸை பொறுத்து, அதே மாதிரி நூலை பொறுத்து. நான் வந்து இந்த மாதிரி இந்த ஊசியோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ மெனக்கடணுமா, டக்குன்னு ஒரு கோணியை கட் பண்ணோமா, போட்டோமா, வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்னு கூட கேட்பீங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்லையே சொன்னேன். நீங்கள் கீரை விதைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி விதைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது நாற்று விடுறதுனா இந்த மாதிரி அகலமான ஒரு கோணிப்பையில் நம்ம இந்த மாதிரி தைச்சி போட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா வளரும். நம்ம ரெண்டாவது ஒரு இடத்துல வச்சோம்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம்.
இப்படி இங்கே வரும்போது கொஞ்சம் இதை அப்படி சுருக்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரவுண்டு வரும்போது கரெக்டாக வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. கொஞ்சம் வழுக்க தான் செய்யும் இது நமக்கு. பாருங்க, கடைசியாக வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா நமக்கு ஒரு பெரிய பேக்காகவே கிடச்சிருச்சு. இதில் ஒரு பெரிய செடியே இதில் வைக்கலாம். நம்ம இதுக்குள்ளே நம்ம மண் போட்டு அப்படியே செடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் செடியும் நான் வச்சு காமிக்கிறேன். இதை வச்சதுக்கப்புறம் தூக்கியெல்லாம் வைக்க முடியாது, அதனால எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. இதில் வந்து நான் கொத்தவரங்காய் விதை போடுறேன். நம்ம வந்து இப்படி போட்டுப்போம், வரும் ஒரு 10 செடி கிட்ட வரும். இதில் வந்து நான் வளர்ந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அரிசி கொனி எல்லாம் இருந்தால் அதை கட் பண்ணி கொஞ்சம் வந்து வேலை தான், வேலை இல்லாமல் இல்லை, அதை தைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய செடி வைக்கலாம், நிறைய காய்கறி செடி வளர்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.